ஹலோ மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் அ டேக் குக்கர் அண்ட் ஐ எம் யோர் கொக்கோடா. இன்றைக்கி வந்துட்டோம் அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸரோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம்டா. சொன்ன மாதிரி 20 எபிசோடு போட்டேன். இது எப்படி கொண்டு போவேன்னு தெரியல. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கடா. ஓகே, நம்ம லாஸ்ட்டில் வந்து நிறைய பேசலாம். ஓகேடா. லாஸ்ட் எபிசோடு நான் எதுலேருந்து விட்டுருப்பேன்னா, பையனுக்கும் ஹோபிக்கெலாம் வேறு மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக, எல்லாத்துக்குமே எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சுனா ரொம்ப சந்தோஷமாக போகுதேன்னு நம்ம நினைக்கும் போது பிக்காளி பையன் எவன் வந்து ஜங்குக்கை வந்து கிட்னாப் பண்ணான்னு தெரில. இதுலேயும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான்டா. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ டீயோட கேபினில் ஹோபி வந்துட்டு ஓப்பன் பண்ணி, டீ தயாங் என்னடா ஆச்சு, முடிஞ்சிடுச்சா? ஏதோ முடிஞ்சிடுச்சுடா, அவ்வளோதான். நானும் கிளம்பிட்டேன். ஐயோ, என் ஒயினை பார்க்காம என்னால் இருக்க முடியலடா. ஏன்டா ரொம்ப பண்ணாதடா, புது மாப்பிள்ளைன்னு காட்டுற. ஆமாம் ஆமாம். ஐயோ, அவ்வளோ வேறு இன்றைக்கி தனியாக விட்டுட்டேன். இத்தனை வருஷம் தனியாக தாண்டா போயிட்டு இருந்தா. அதெல்லாம் அப்போ இப்போ என்னை மேனேஜ் பண்ணிட்டல. ஐயோ ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கீழே வந்துட்டுருக்காங்க பேசிட்டு நார்மலாக இந்த ஹோபி கூட. சரிடா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. ஓகேடா, நானும் ஜிகேக்கு வேறு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அப்படி கால் பண்ணுறாங்க. ஃபோன் பார்த்தோம்னா அந்த கிரவுண்டு அங்கே பக்கத்தில் தான் அடிக்குது. என்ன அது ஃபோன் அடிக்குது, அவன் எடுக்க மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஹோபி வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி வராங்க. இல்லை ரிங்கு இங்கே தான் எங்கேயோ அடிக்கிற மாதிரி இருக்குது, அவன் எடுக்க மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒன்று கொஞ்சம் பக்கத்தில் போகிறாங்க. அவங்களுக்காக ரிங் அடிக்கிறது நல்லாவே கேட்குது. பார்த்தோம்னா ஃபோன் வந்து கீழே அந்த அந்த உட்கார டேபிளுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபோன் விழுந்துருக்குது. தேவை இருந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது, ஃபோன் இங்கே விழுந்துருக்கு, இன்னும் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. பட் அவங்க சுற்றி எதுவுமே யாருமே இல்லை. என்னடா ஆச்சு? ஃபோன் வேறு கீழே விழுந்திருக்கு, அவனை வேறு காணும்டா. என்ன காணுமா? இங்கே எங்கேயோ தான் போயிருப்பான், ஃபோன் ஏதோ மிஸ் ஆகிருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பெஞ்சுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜிகேயோட பேக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட் அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஃபோன் மட்டும்தான் அப்படியே மிஸ் ஆகி கீழே வந்துருக்கும். இதெல்லாம் இங்கே விட்டுட்டு அவன் எங்கடா போனான்? எனக்கு வேறு என்னமோ மாதிரி ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக டேக் எதுவும் தப்பாக நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஹோபி வந்துட்டு ஒன்றும் இல்லை, இங்கே தான் இங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ச்மேன் கார்டை கூப்பிட்றாங்க. கார்டு வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. இங்கே ஒரு பையன் உட்காந்துட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க சார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இங்கே தான் உட்காந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு அந்த சைடு போய் செக்கிங்க்கு போயிருந்தேங்க சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவங்க எங்கேயோ இங்கே காலேஜ்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேயா டேக் என்னன்னு தெரில, ஹாட்டில் இன்னமும் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா தப்பாக தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் எங்கே கீழே வந்திருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஹோபியும் நம்ம டேவே வந்துட்டு காலேஜ் ஃபுல்லாக அப்படியே தேடி பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்க. அங்கெல்லாம் ஜெகே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே 2 பேருமே தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அங்கே எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் லாக்கர் கிட்டே வந்து பார்க்குறாங்க. லாக்கர்லேயுமே எதுவுமே இல்லை, அந்த பர்சன் இருந்ததுக்கான எதுவுமே இல்லை. இங்கேயா டேக் இருக்க என்னமோ மாதிரி பயமாக ஆரம்பிக்குது. ஹோபி எனக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுதுடா, என்னமோ தப்பு, ஜேகேக்கு எதோ தப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல நம்ம ஒயின்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஒயின் இப்போ தான் போய் அவங்க வீட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்களா அப்படியே கால் எடுத்து பேசுகிறாங்க. சொல்டா ஹோபி, என்ன மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அது ஜங்குக் உங்கள் கூட இருக்கானா அப்படிங்கிற கேட்குறாங்க. என்ன சொல்கிற, ஜங்குக் இங்கே கூட இருக்கான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் பைக்கில் தான் உட்காந்துட்ருப்பாரு. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னன்னு தெரிலடா, ஜங்குக் நம்ம கூட இருக்காங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட ஜிமின் பேசுகிறாங்க ஃபோன் ஸ்பீக்கர் போட்டு. ஹோபி ஜங்குக் எங்கள் கூட இல்லை, நாங்களும் கூப்பிட்டோம், அவர் வந்துட்டு இல்லை டேக் வெயிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான்.
நாங்களும் அவங்க கூட தான் வெயிட் பண்ணோம். அவன் தான் இருந்துட்டு ஒயினை சீக்கிரமாக வீட்டில் விட்டுருன்னு சொன்னான், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சா ஐயா? இல்லை ஜேகேவை காணோம். காணோம்னா அவன் என்ன சின்ன பையனை எங்கேயாவது போகிறான் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் ஃபுல்லுமே தேடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜிமின்கா அப்படியே ஃபேஸ் மாறுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் காலேஜ் ஃபுல்லுமே நாங்கள் தேடி பார்த்துட்டோம், அவள் இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ நான் வரேன் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பைக் எடுக்கிறாங்க. பையன் வந்துட்டு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. பையனுக்கா என்னன்னு தெரியல, ரொம்ப ஜங்குக் காணுங்கிற சொல்கிற மாதிரி தான் அப்படியே அவங்களுக்கும் என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே வயன் வந்துட்டு அப்படியே இவங்கிக்கு கால் பண்ணுறாங்க. இவங்கிக்கு கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜிமின் வந்துட்டு அப்படியே அங்கே காலேஜுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு வரதுக்கே 20 நிமிஷம் ஆகுதுடா. இந்த 20 நிமிஷமும் இருந்துட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அப்படியே அங்கே ஃபுல்லு காலேஜ் ஃபுல்லுமே எக்கோ அடிக்கிற அளவுக்கு கத்தி தேடிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் ரூம்லேயும் கூட போய் அங்கெல்லாம் அனௌன்ஸிங் கூட பண்ணி பார்த்துட்டாங்க. பட் இன்னும் வரவே இல்லை. இருக்க ரொம்ப பயமாகிட்டே போயிட்டுருக்குது. இங்கே ஜிமின் வந்துட்டாங்க. என்ன ஐயா ஹோபேயா என்னாச்சு? ஜிகே எங்கே? அவன் காணுன்னு சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் எனக்கும் தெரில, அவன் கீழே தான் இருக்கான், பேக் எல்லாமே அங்கே தான் இருக்குது, பட் அவனை மட்டும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபிங்கிட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம வேணால் சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. டே வந்துட்டு அதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. அங்கே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டே வந்து வந்ததுக்கப்புறம் டேக்காக பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு போயிட்டுருக்குது, செக் பண்ணிகிட்ருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜங்குக் மயக்கம் போட்டதும் அந்த பர்சன் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. அந்த ஜேகேவை நோட் பண்ணிகிட்ருக்குறது எல்லாமே தெரியுது. அப்புறம் ஜேகே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறதையும் தெரியுது. இங்கே டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே ஐட்ராப் அப்படியே கீழே விழுகுது. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி விழுகுது. ஹோபி வந்துட்டு ஷட் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹோபி போய் கால் பண்ணுறாங்க ஆரம்புக்கும் ஜின்னுக்கும். இங்கேயா ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனும் என்னது ஜிகே ஜிகே யாருக்கு என்ன பண்ணா, ஷோ அவனுக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த சைடு பார்க்கலாம்டா. இப்போது அந்த காலேஜுக்கு ரொம்பவுமே ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ரொம்பவுமே பாழடைஞ்ச மாதிரி வீடு இருக்குது. அந்த வீடை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மேஜராக காலேஜ் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி தாண்டா கட்டுவாங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜுக்கும் அந்த வழிக்கும் சீக்ரெட் வழி ஒன்று இருக்குது. அந்த வழியாக தான் ஜேகேவை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த பிளேஸ் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அவ்வளோ டஸ்டராக அப்படி இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லுமே பேப்பர்ஸ், ஃபைல்ஸ், அந்த மாதிரி அன்னெசரியான திங்ஸ்லாம் அப்படி இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஜங்குக் அப்படியே ரோப்பால் கட்டி வச்சுருக்காங்க, சேரில் உட்காந்துருக்காங்க. இப்போது அங்கே ஒரு அன்னோன் பர்சன் ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பர்சன் அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அந்த பர்சனுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கா அப்படியே மயக்கம் போட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. என்ன இது, இவன் இன்னமும் இப்படி மயக்கம் போட்டிருக்காங்க, அவ்வளோ பெரிய டோஸ் கொடுத்ததுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஸ்மர்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ஹெட்டிலேருந்து அப்படியே ஊற்றி விட்றாங்க. டக்குன்னு ஜங்குக்கு கான்சியஸ் வந்துடுது. அவருக்கு அப்படியே கண்ணு ஃபுல்லாக அப்படி ஐஸ் ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணால் அப்படியே மங்களாக தெரியுது, பெர்ராக தெரியுது. இப்போ அப்படியே ஜங்குக் இப்படின்னு தலையை ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா கிளியராக அங்கே அப்படியே ஒரு லடி தான் நின்றுருக்காங்க. நீ என்னை கிட்னாப் பண்ண? இல்லையே, நான் வேறு ஒருத்தவங்க ஃபேஸ் தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்காக நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. அவன் மேலே அந்த கையெடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு அந்த லேடியை அப்படியே கையெடுத்துடுறாங்க.
இப்போது அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த பர்சன் அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு அந்த ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஷாக்காகவும் இருக்குது, அவ்வளோ கோபமாகவும் இருக்குது. டேய் எதுக்குடா என்னை கிட்னாப் பண்ணேன்? எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவன் தான், ஜங்குக் என்னை மறந்துட்டியா? சொல்லு பார்க்கலாம். சொல்லு. 10th என்னை எவ்வளோ உருகி 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 லவ் பண்ணேன். அந்த அழகான முட்டு கண் இதெல்லாம் வச்சுட்டேன். இப்போ ஏன் நீ வழி மாறி போயிட்டுருக்க? சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக அந்த லேடி வந்துட்டு, டேய் என்ன பேசிகிட்ருக்கா? இவனை எனக்கு கொல்லணும். ஆனால் உனக்கு தான் இவன் வேணும்னு சொல்கிறியா? அதனால் எனக்கு சின்ன ஒரு ஆசை தான், இவன் ஃபேஸில் லைட்டாக ஒரு ஆசிட் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஓ கெனி மேம், உங்களையெல்லாம் அப்படியே ஹஸ்பண்ட் விட்டுருக்கக்கூடாது, ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கோணும். இப்போது என்னையவே கிட்னாப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு இருந்துட்டு கேட்குறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, கெனி மேம் தான். கெனிக்கு சரியான கோவருது. எல்லாம் உன்னாலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிவு பிடிக்கிறாங்க. இப்போ அந்த இன்னொரு பர்சன் நான் சொல்லியிருந்தேன்டா, அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வேறு யாரும் இல்லைடா, கை தான். கையை வந்துட்டு அப்படியே அந்த கெனியோட கையை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். அவ்வளோ அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குதுடா, கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை அப்படியே செக் பண்ணுறாங்க. இங்கே பார், அவனை எதுவும் நீ தொடக்கூடாது, புரிஞ்சிச்சா? அவன் என்னோடய ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னேன், தயான் கதறதை பார்க்கணும்னு சொன்னேன், பார்த்துட்டீங்களா? உன் வேலை முடிஞ்சிச்சு, போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கெனி இருந்துட்டு அப்படியே கோவப்பட்டு பார்த்துட்ருக்கான். இல்லை எனக்கு அவனை எதோன்னு பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இங்கே அவன் கையை இருந்துட்டு ஒரு சப்புன்னு ஒரு அறை தான். அப்படியே அவன் கையை கன்னத்தில் அப்படியே கையை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே வேந்துட்டு போய் பார்த்துட்ருக்கான். போ வெளியே போய் நினைப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்காக சரியான வந்துடுது. இருந்தாலும் இவன் கூட எப்படியான இவன் சைக்கோ கூட சேர்ந்து இவன் சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ மறுபடியும் கையை இருந்துட்டு அப்படியே ஜேகே முன்னாடி வந்துருக்காரான். ஜேகே இங்கே பாரு, நீ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? என் கண்ணையவே அவ்வளோ பறித்தேன். நான் உன்னை கண்டுக்கலினாலும் என் பின்னாடியே சுற்றி சுற்றி சைட் எடுப்பு பார்த்தியா? அவ்வளோ ஜிவ்வுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுக வச்சு பார்த்தேன். என்னடா சொல்கிறேன் கொஞ்சமா? நீ எல்லாம் சரியான சைக்கோடா. உன்னையெல்லாம் ஜத்துக்கு அப்படி க்ரஷ்ஷாக வச்சுருந்தேன்னு நினச்சி இப்போ எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னோட உண்மையான மூஞ்சி தெரிஞ்சிச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இவளை கேட்குறான். ஆமாண்டா, அன்றைக்கி அந்த புள்ளி என்னை அப்படி என்னைய அவ்வளோ புல் பண்ணும்போதும் நீ வந்துட்டு சைக்கோத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சுல. அப்புறம் ஏண்டா ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? கைச்சி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷேக் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா கை இருந்துட்டு அப்படியே ஜேக்கோட கையை போட்டு அப்படியே டச் ஒரு மாதிரியே டச் பண்ணிகிட்ருக்கான். ஜிக்கு வந்துட்டு கையிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. இப்போ கையை இருந்துட்டு 10th நீ க்யூட்டாக இருக்கடா, அவ்வளோ க்யூட்டாக இருப்ப சரிம்மா, என் கண்ணே போதாது. நீ என்னை சுற்றி வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் வேண்டான்னு சொல்லும்போது நீ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னை புல் பண்ணும்போது நீ என்னை அப்படியே ஒரு பாவப்பட்ட ஒரு ஐஸில் பார்ப்ப பார்த்தியா? அவ்வளோ இன்னசென்ட்ரா, நீ இன்னசென்ட் பேபி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சின்ன வந்து டச் பண்ணுறாங்க. ஜிக்கு வந்து விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையை செக் பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போய்ட்டு இருந்துச்சு. இங்கே பாரு, உன்னை நான் புல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன இருக்குது? நான் உன்னை புல்லிங் பண்ணுவேன், பட் நீ வந்துட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் என் கூட இருந்து ஆகணும் தெரியுமா? நான் வேண்டான்னு சொல்லி துரத்தி அடிப்பேன், நீ என் கூடயே தான் இருக்கணும். இந்த லட்சணத்தில் வேறு நீ உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி உங்கள் அப்பங்கிட்ட இது பண்ணி காலேஜில் பிரச்சனையாகி எங்களை தேவையில்லாமல் எங்கள் அப்பா இருந்துட்டு அப்ராடுக்கு அனுப்பிச்சுட்டு அங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? உன்னோட ஃபேஸை பார்க்க முடியாமல் அவ்வளோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பேன். ஆனால் உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு. நான் பண்ண விஷயத்தில் பாரு,
நீ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டடா. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் எப்படி சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருந்த என்னோட ஜங்குக், என்னோட ஜங்குக், இன்னசென்ட் ஜங்குக் இப்போது எப்படி ஹாட் அண்ட் செக்ஸியாக ஜிக்கேவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபேஸை வந்து அந்த செடியூசிவாக டச் பண்ணுறான். சிக்கன் கையிட்றா எனக்கு, என் மேலே கையை வச்ச மௌனே அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் நான் கை வைக்காமல் வேறு யார் கை வைக்கணும்? ஓஹோ, அந்த தேவா எப்படா நீ போய் அவனை லவ் பண்ணுற சொல்லு பார்க்கலாம். என் பின்னாடி தானே சுற்றினேன், அப்புறம் என் மேலே வச்சுருந்த லவ்வெல்லாம் பொய்யா? பொய்யாடா, பொய்யோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனோட டோன்லாம் மாறுது. அப்படியே ஜங்கோட ஷோல்டரை போட்டு அப்படியே அமுத்துறான். ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே அப்படியே இது பண்ணல, அப்படியே ஃபயரான ஐஸில் தான் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கான ரொம்ப பெயின் ஆகுது, பட் அதை அவன்கிட்ட காட்டிக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்காங்க. ஏன் அவன் என்னை விட நல்லாவே உன்னை டச் பண்ணுறானா? சொல்லுடா. அந்த கிஸ் இருக்குது பார்த்தியா, அவங்ககிட்ட நீ இந்த லிப்ஸை வச்சு தானே கிஸ் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்ஸை டச் பண்ணுறாங்க. ஜிக்கி வந்துட்டு அப்படியே போட்டு கையை கடிச்சு வச்சிட்றாரு. அவனை அப்படி கையை எடுத்துட்றான். என்னடா கடிச்செல்லாம் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். வந்துட்டு ரொம்ப ஒரு சைக்கோட்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு உன்னோட அழிவு காலத்தை நீயே ஆரம்பிச்சிட்டடா, ஒன்றும் பண்ண முடியாது, என்னை தூக்கி நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது இவ்வளோ தைரியமாக என் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கா? ஓ சரி என் முன்னாடி கையை கட்டி என்னை ரோப்பால் கட்டி வச்சுருக்கா, அப்போது என் முன்னாடி தைரியமாக பேசிகிட்ருக்கா? என்ன அந்த தயாங்க இருக்கிற தைரியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதான் உனக்கே தெரியுதுல்லடா, நான் யார் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்ட்டு. இந்நேரத்துக்கு மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் இதான் உன்னோட லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக சாவேஜாக பதில் சொல்கிறாங்க. இங்கே பாரு பேபி பாய், யார் நீ வந்துட்டு நினச்சிட்ருக்க? உன் ஹஸ்பண்ட் வந்துடலாம் முடியாது, யாரும் என்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது. நீ ஃபஸ்ட் மாதிரி என்னையவே லவ் பண்ணு சரியா, என் பின்னாடியே சுற்றி வா. உனக்கு வேணா நானும் தேங்க மாதிரியே லவ் கொடுக்குறேன். அவனை மாதிரி சாட்டிஸ்ஃபையும் நீ பண்ணுறேன். சரியா? ஜோ என்னோடய பன்னி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை டச் பண்ண வராங்க. ஜேகேக்கா சரியான இரிட்டேட்டிங் ஆகுது. மொத்தம் கஜ்ஜ விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் அது ரொம்பவுமே டைட்டாக அந்த பேக்கில் எல்லாம் வச்சு அப்படி கட்டியிருக்காங்க. ஜங்குக்குனால சுத்தமாக முடியல. இப்போ அப்படியே அவன் வந்துட்டு கவலைப்படாத, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான், நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம், அதுக்குள்ளேயே ஃப்ளைட்டில் பறந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கா ஐஸ்லாம் வீடாகுது. டெய் என்னடா சொல்கிறேன், காய் தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்காது, தேவையில்லாத வேலை பார்க்குறேன், என்னை விட்றா. உன்னையில அப்போ எப்படி உன்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சேன்னு கூட எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குதுடா என் மேலேயே. கை தயவு செஞ்சு நீ விட்டுரு. இங்கே பாரு, தயவு செஞ்சுலாம் எதுக்கு கேட்குறேன்? இங்கே பாரு, நம்ம ஜாலியாக வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடலாம். மறுபடியும் நீ என்னை லவ் பண்ணுவியம்மா, நானும் நீ அவ்வளோ லவ் பண்ணுறேன் சரியா, நம்ம 2 பேர் தான் கரெக்டான பேர். அது தேவங்கள இப்போ இடையில வந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவாவோட லவ்வை பற்றி நீ ஜட்ஜ் பண்ணாத சரியா, அவள் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். முன்ன போய் அவங்களோட கம்பேர் பண்ணி என்ன வச்சுக்கவேன், அவ்வளோதான்டா, என் கையாலே உன்னை கொண்டு போட்டுருவேன். ஐயோ பாரு எவ்வளோ கோவம் வருது உனக்கு. அச்சோ ரொம்ப மாறிட்டா, ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா, ரொம்ப மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே சைக்கோ மாதிரி சிரிச்சுட்ருக்கான். இப்பெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் வந்துட்டு ட்ராவலேருந்து இன்னொன்று எடுக்கிறான். என்னென்னு ஜங்குக்கு பார்க்குறாங்க, பார்த்தோம்னா ஒரு சிரஞ்ச் மாதிரி எடுக்கிறான். டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷேக் பண்ணுறாங்க. சேர்லாம் போட்டு அப்படியே ஜங்குக்கா கொஞ்சம் இதாகுது, ஏன்னா அதை பார்த்தாலே தெரியுது அது ட்ரக்ஸு தான் சொல்லிட்டு. இதெல்லாம் உனக்கு பழக்கப்பட்டது தான்டா, பழகிக்கோ, இதை போட்டால் தான் நீ கொஞ்சமாச்சு அமைதியாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அதை
ஜங்குக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே பாதி இது இன்ஜெக்ட் ஆகிடுது. அப்படியே பார்த்தோம்னா டோர் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அவனை அப்படியே பார்க்குறான். இது எப்படி எப்படி அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை வந்து ட்ராப் பண்ணிடுறான். பட் பாதி ட்ரக்ஸ் வந்து அப்படியே ஜங்குக்கோட உடம்புல போயிடுச்சு. ஜங்குக்கா அப்படியே கண்ணெல்லாம் என்னமோ மாதிரி பண்ணுது. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அந்த டோர்லேருந்து அப்படியே வேறு யாரும் இல்லை, தேயாங்க தான் வராங்க. ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட அப்படியே ஓடி வராங்க. அப்படியே காய் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு காயோட வயிற்றுல ஒரே ஒரு ஓத்தை தான். அவனா அப்படியே 2 இது தள்ளி போய் விழுகிறான். இங்கே ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணத்தை டேப் பண்ணுறாங்க. பட் ஜங்குக்கா லைட்டாக அப்படியே போதையெல்லாம் ஏறுது. தயா வந்துட்டியாடா தயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு தேமலி அப்படியே லீட் ஆகுறாங்க. ஜங்குக்கா பாரு டே என்னாச்சு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா நம்ம யுங்கி அப்புறம் ஹோபி அப்புறம் ஆரம் ஜின் எல்லாருமே வராங்க. இவங்களாம் இங்கே வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே பார்த்தோம்னா இன்னும் ஜிவின் ஒயன் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த பிளாக் கலர் அந்த மாதிரிலாம் சூட் போட்டு நிறையா பாடி கார்ட்ஸ் அப்படி அங்கே வராங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போது ஆரமுக்கு அந்த காயப்பட்டு துவைச்சி எடுக்கிறாரு. ஆரம் மட்டும் இல்லை, ஜிமின் ஹோபி எல்லாருமே தான். இங்கே டே கிட்ட வந்துட்டு சுகா போகிறாரு. சுகா வந்துட்டு டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கீழே இன்ஜெக்ஷனுக்கு அதை பார்த்துட்டு டே ட்ரக்ஸடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே டேயோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போய் அதை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. டேக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே டே வந்துட்டு ஜங்கு கேரி பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. வரமையா அவனை பேஸ்மெண்ட்டில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு டீப்பான வயசில் சொல்லிட்டே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒன்று டைப் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த காயை வந்துட்டு சரண்ட் பண்ணுறாங்க. காயை ஃபஸ்ட்டு குத்துயிரும் கையிலையும் படுத்துட்டு கிடக்குறான். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதா. ஹாஸ்பிட்டலில் தான் ஜங்குக்கு ட்ரிப்ஸ்லாம் இறங்கிட்டுருக்குது. டே தான் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் ஒயன் எல்லாருமே அங்கே தான் உள்ளெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஒயனுக்கா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒயன் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஹோபி தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே சுகா கிட்ட ஜிமின் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைடா, ட்ரக்ஸ் பாதி அவனோட உடம்புல போயிருக்கு. அவனுக்கு அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா போதும் கான்சியஸ்க்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்து சரின்னு நோட் பண்ணுறாங்க. டேவா அப்படியே கையவே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ லைட்டாக அப்படியே ஜங்குக்கு கான்சியஸ் வருது. அவரால் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே ஜங்கு கண்ணை ஓப்பன் பண்ணுறது டேக்கு புரிஞ்சுது. டே இருந்துட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே டேவை பார்க்குறான். அப்படியே சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறான். அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு ஹக் பண்ணுறாரு. படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அவருக்கு டியர் பட்டுக்கு அப்படியே கண்ணிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. டே எதுக்கிட்டா அழுகிறா, எனக்கு தான் தெரியுமே நீ எப்படி இருந்தாலும் வந்துடுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேவா அப்படியே இன்னும் லைட்டாக ஹக் பண்ணுறாரு. டைட்டாக என்ன லைட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சு. அவர் அளவுக்கு மீடியமாக ஹக் பண்ணுறாரு. ஏன்னா பெட்டில் படுத்துட்டுருக்காருல, அதனால டே இருந்துட்டு தெரியுமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உன்னை யாரோ கிட்னாப் பண்ணும்போது நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, செத்துட்டேன்டா ஜங்குக்கா, ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு நான் தான் டே இனி உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீ வந்துடுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லோ வயசில் சொல்கிறாங்க. டே தயாங் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்சம் அவனை செக்கப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இருந்துட்டு சொல்கிறாரு. ஜங்குக்கா அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. தயாங் வந்துட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களை பிரிக்கிறதுலையே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அந்த பக்கம் நின்றுறாங்க. அப்படியே சுகா இருந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஆரம்பம் ஜின் தான். டே எனக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு
குக்கி 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 உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஜின்னாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லோவான வயசில் சொல்கிறாங்க. பொட்டிவாவே நாசமாக பண்ணனா எப்படி நீ எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கான் பாரு, எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு நானே அவனை சுட்டு போட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜெய்க்கவா வியடாக பார்க்குறாங்க, என்ன சுட்டு போட்டு தள்ளி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே டீப்பான வயசில் தேர்ந்துட்டேன். அவனை எங்கே போட்டிருக்கீங்க, பேஸ்மெண்ட்டில் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருக்கேன் அந்த 2 நாய்களையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு சாவு நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மிக் பண்ணுறாரு. இங்கே ஜம்கு இருந்துட்டு தயா என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே தேவா அப்படி திரும்பி பார்த்துட்டேன். அதோட இல்லை ஜங்குக், நான் அந்த கிட்னாப் பண்ணான்ல அந்த காய் எச்ச நாய் அவனையுமே அதுக்கப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த கெனியுமே பேஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜெகே வந்துட்டு ஆமாம்ல என்ன பேஸ்மெண்ட்டா, ஆமாம் ஃபஸ்ட்டு நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. இன்னும் இவ்வளோ சீக்கிரமா 1 மணி நேரம் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேர்ந்துட்டு சொல்கிறாங்க. ஜெகே இன்னும் 1 மணி நேரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸில் தான் இருந்துப்பாங்க, அதனால தெரியாது. இங்கேயா டேர்ந்துட்டு ஆமாம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்கிட்ட சொல்லணுன்னே 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. ஜேகேவா என்ன 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இவன் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தானே வச்சுக்கோங்க, இன்னும் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவன் வந்துட்டு அவள் காலேஜ் ஃபுல்லாக தேடி அதுக்கப்புறம் சிசிடிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது வைநாட்டு உனக்கு கூட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே இருந்துட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. 10 நிமிஷம்டா அப்படியே ஆடி போயிடுச்சு தெரியுமா எனக்குலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அது அவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ப்ரீஃபாலாம் சொல்லாத, ரொம்ப லென்த் எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நீ மாஃபியா குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்கே வந்துட்டு கேட்குறாங்க. இந்த க்யூட்டான என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்படியே எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. ஆரமோட செல்வாக்கை பயன்படுத்தி அவர் மாஃபியா தானே, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுடா கண்டுபிடிக்கிறதுக்கு. இருக்கிறவங்க எல்லாருமே பெஸ்ட்டு டீம்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கெனி மேலே டவுட் இருந்துச்சு. எனக்கு கெனி வந்து இந்த பக்கம் போகிறத அந்த சிசிடிவி கேமராவில் நாங்கள் நோட் பண்ணோம். அப்போ அவளை பிடிச்சி நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம். அவளை இருந்துட்டு பயந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அப்புறம் என்ன நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மா கெனி எப்படி போய் இவன் கூட சேர்ந்தான் அப்படின்னு. அது காலேஜில் உனக்கு லாக்கரில் எப்போத்தாலும் ஒருத்தன் லவ் லெட்டர் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அது வேறு யாரும் இல்லை, இந்த சைக்கோ தான். அந்த சைக்கோ தான் வந்துட்டு வச்சுட்டு இருக்கிறத ஒரு டைம் பார்த்துருக்கா. அப்போது எதுவும் கண்டுக்காமல் இருந்திருக்கா. இப்போது அவளுக்கு இந்த மாதிரி அவமானத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்ல, அதனால அவளும் ரிவெஞ்ச் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருந்தாடா. அதுக்கப்புறம் தான் இந்த 2 நாய்களும் கூட்டு சேர்ந்து இது பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே அவங்க வந்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக டேவை பார்க்குறாங்க. இருந்துட்டு ஐயோ நான்லாம் மாஃபியா இல்லை, நான்லாம் ப்ரொஃபஸர் தான், அங்கே நிற்கிறாங்க பாரு ஆரம்பம், அவன் தான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆரம்பம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் மாஃபியா எவ்வளோ கெத்தாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு அப்படியே டிம்பிள்ஸ் மேலே போடுறாங்க. என்ன நீங்கள் மாஃபியா நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பண்ணாயிருது, எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ராகன் ஐஸ் வச்சு முறைச்சி பார்க்குறாங்க. அவங்க இன்னும் முறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன என்னோட ஹபியை பார்த்து முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்ந்து கேட்குறாண்டி சும்மா தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே ஜெயிக்கிட்டு மாஃபியாங்கிறனால 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், என் காலேஜில் அதுவும் என்னோடய ரிலேட்டிவ் என்னோடய தம்பியோட ஹஸ்பண்டை கடத்திட்டு போனால் நான் விட்டுருவேண்ணா. 10 நிமிஷம்தான் பார்த்தியா மாஃபியாவோட பவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கெத்து கட்டுறாரு. ஜின்னு இருந்துட்டு கம்முனரோட வெட்டி பந்தாவை காமிச்சிட்டு கிடக்காத, இதை வச்சுட்டு தள்ளிக்கிட்டு காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரயோஜனம் இல்லையே 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி, ஐயோ அந்த 10 நிமிஷம் விட்டு தொலை, எல்லாம் பெரிய மாஃபியாவாக இருந்துட்டு என்ன பிரயோஜனம், 10 நிமிஷத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்கா, 5 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு இருந்துட்டு அதுலேயும் குத்தம் கண்டுபிடிச்சி திட்டுறாங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. அப்படியே அங்கெல்லாம் க்யூட்டான கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்குதுடா. அப்போ வந்துட்டு ஜெகே தான் இருந்துட்டு
ஏன்னா மாஃபியா அப்புறம் ஏன்டா நீ மட்டும் ப்ரொஃபஸர் ஆன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இருந்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கண்ணடிக்கிறாங்க. மாஃபியானா எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேனு, என்னோடய அங்கிள், என்னோடய பெரியப்பா ஆரம்போட அப்பா இருந்துட்டு மாஃபியா ஃபீல்டு. என்னையும் மாஃபியா கேட்டாங்க, எனக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவா அப்படியே அழகாக பப்பி ஐஸ் வச்சு பார்க்குறாங்க. இப்போ சுகா இருந்துட்டு போதுமா எல்லோரும் பேசியாச்சா, அடி அவனை கொஞ்சமாச்சும் செக் பண்ணணும்டா, ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி சரி நீ செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படியே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறாங்க. அப்படியே சுகவா அப்படியே உனக்கு வேறு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்கா, ஹெட்டில் ஏதோ இதாகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையாடுறாங்க. நல்ல வேலை அந்த ட்ரக்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கல, ஃபுல்லாக எடுத்துருந்தா அது கொஞ்சம் நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஃபுல்லாக எடுத்துருந்தீங்கன்னா நீ மறுபடியும் அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே டேவோ அப்படியே வியர்டாகி பார்க்குறாங்க. ஐஸில் அப்படியே வியர்டாகுது, மறுபடியும் இதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ஹோபி இருந்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே பல்ஸ் ரேட்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அப்படியே பிளாங்காக ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கையெல்லாம் போட்டு ஓகே ஜிகே நீ உன் உடம்பை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோ, நிறைய ஹெல்த்தானதெல்லாம் சாப்பிடு, ஓகேவா? அவ்வளோதான். 100% உன்னோட ஹஸ்பண்ட் நல்லாவே இருக்கான், ஓகேவா? ஜிகே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான், குக்கி நல்லாவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்துட்டு போதுண்டா ஏன்டா இப்படி ஓட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1/2 மணி நேரத்தில் நீ எப்படி என்னால் உண்மையாலுமே எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு பேசுகிறாங்க. ஐயோ அப்படி அலறணும், ஐயோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேவை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே தேவை வந்துட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக லவ்வபிள் லைஃப்ஸோடு பார்க்குறாரு. இப்போது அப்படியே சுகா இருந்துட்டு டேவை கூப்பிட்டு போயிட்டு டேக்கிட்ட ஜெய்க்கோட கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க. டே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சுகா வந்துட்டு டேவை பார்த்துட்டு ரைட்டான ஸ்மைல் கொடுக்குறாரு. டே வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது அப்படியே ஒரு 1 மந்த் ஓகேவாடா, 1 மந்த் இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு இதாகுது. ஜகுக் எல்லாமே பேக் பண்ணியாச்சுடா, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே நின்று கத்துறாங்க. அப்படியே ஜங்குக்காக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே டக்குன்னு கீழே வராங்க. பார்த்து வான்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ எனர்ஜியாக தான்டா இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கி வராங்க. இருந்துட்டு நீ சொல்கிறது கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைச்சு போடுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு அப்படியே வந்து கொட்டுறாங்க. இதுக்கு நீ கொட்டுற, இதோட அந்த பையனை போட்டு திட்டிகிட்டே இருக்கா, அது ஹனிமூன் போகிறீங்க இப்போயே திட்டிகிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஏமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஹனிமூனுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போவாங்களா, இவனுங்க மாதிரி ஒரு கிறுக்கனாங்கள நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இருந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேவா எதுவுமே கண்டுக்காத மாதிரி சரிம்மா நாங்கள் போய்ட்டு வர ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால்லையும் அப்பா கால்லையும் விழுகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்கு இது, அதெல்லாம் என் பர்சனுக்கு செலவு பண்ணுறதுக்கு என்கிட்டயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கேவா ஏன்டா இப்படிலாம் பேச சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி காலை அமுத்திட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து வாங்கினாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ தேங்க்ஸ்னா இதை பார்த்துது சரியா, ஏதோ ஒன்று பண்ணான்னு சொல்லு என்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை முறுக்குறாங்க. எல்லாம் வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே டிவி இருந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நியூஸ் போயிட்டுருக்குது. ஒரு 2 டெட் பாடிஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இப்போ ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டுருக்குது. இது வந்து பிரபல ரொம்பவுமே பெரிய பணக்காரங்களோட பையன் ஒருத்தன் கை, அதுக்கப்புறம் அவங்க கூடயே ஒரு பெண்ணோட சடலில் வந்து மீட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து கெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இது கேட்டோடனே தேவா அப்படியே ஸ்மிட் பண்ணுறாரு. இங்கே ஜிகேவா ஷாக் ஆகிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. டே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகேவா அப்படியே டேவையே பார்த்துருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீ தானே காரணம். ஆமாம் உன் மேலே கையை வச்சா சும்மா விட்டுருவேனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ஏதோ அசால்ட்டு கொலை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நான்லாம் ஒன்றும் பண்ணல, ஆரம்பம் சொல்லி பாடி கார்ட்ஸ் தான் பண்ணாங்க, எனக்கு கொலை பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிகேவா டாப் டு பட்டம் பார்த்துட்டு பண்ணுற வேலையெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பிடுறாரு. இப்போ அப்படியே அவங்க இருந்துட்டு எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு போய் நிற்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஷிப் கண்டெய்னர், அவ்வளோ பெரிய ஷிப் அது. அந்த மாதிரி ஒரு ஷிப்பு கிட்ட போய் நிற்கிறாங்க.
இப்போது அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. யார் யாருன்ட்டு பேரை பார்த்துர்லான்டா. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிகே அவங்க 2 பேரும் ஒரு பேர். அப்புறம் ஹோபி, ஒயன் இவங்க 2 பேர் பேர். அதுக்கப்புறம் நம்ம ஆரம், அதுக்கப்புறம் ஜின், அதுக்கப்புறம் அவங்களோட குட்டி குட்டி பாப்பா நம்ஜி. இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நாளை விட்டோம் பாருங்கள், இவங்கியும் ஜிமினும் அவங்க தான் இருக்கிறதுலே லேட்டாக வராங்க. என்னடா இது இப்போ கூட லேட்டாக தான் வருவீங்களா? டேடியா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிலாம். எமர்ஜென்சியா? அதுக்கப்புறம் ஒரு வாரமாக இருக்குது, இந்த ஒரு வாரத்தில் அதெல்லாம் லீவ் போட்டேன், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே வந்துட்டு அந்த ஷிப்பில் ஏறுறாங்க. அது அவங்களோட ப்ரைவேட் ஷிப்பு, ஆரமான ஷிப்பு. ஆரமா எல்லாருமே அப்படியே அந்த ஷிப்பில் ஏறிட்டு எல்லாருமே வேறு எங்கே போவாங்க, ஜிஜி ஐலேருந்து அதுலேருந்து இங்கேருந்து வாட்டர்லேயே ட்ராவல் பண்ணி அப்படியே போகிற மாதிரி. நல்லா எல்லா கப்பிள்ஸும் அவ்வளோ அழகாக அவங்களோட டைம்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயா பையன் வந்துட்டு ஆனால் எங்கள் அம்மா கிட்ட இது சொல்லும் போது எங்கள் அம்மா உளுந்து சிரிக்கிறாங்கடா. எப்படி நம்ம எல்லாருமே எப்படி ஹனிமூனுக்கு போக முடியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சேர்ந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவும் அதே தான் வரும்போது சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்ந்துட்டு சொல்லிட்டு உட்காடுறாரு. எல்லாருமே அங்கே ஒரு அழகாக லைட்டிங்லாம் போட்டிருக்குது. எல்லாருமே ரவுண்டாக உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க ஜாலியாக. அந்த வெட்ட வழியில் அவ்வளோ நல்லா கருகும்னு இருட்டாக இருக்குது. அப்போ அவங்க அவ்வளோ அழகாக அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குடா. நைட் டைமு அப்படியே அந்த ரிவர், அந்த தண்ணியோட காற்று, அந்த தண்ணியோட சத்தம், அதுக்கப்புறம் காற்று ஜில்லுன்னு இது எல்லாமே அவ்வளோ அழகாக நைஸாக மலீஸாக இருக்குது. அவங்களோட மைண்டே அப்படியே மாற்றுற மாதிரி. பையன் வந்துட்டு இப்படி சொல்லும்போது எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. எனக்கே அது டவுட்டு, ஜேகே உனக்கு மேரேஜ் ஆகி 5 months ஆகுதுடா, 5 மாதம் ஆயிடுச்சு, நீ இப்போ தான் ஹனிமூன் வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, நாங்கள் ஹனிமூனுக்குலாம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு ஸ்டடீஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்களையோட ஒரு இதை விட்டுடலாம். ஆனால் இங்கே ஆரம் ஹயாங் நீங்கள் எப்படி ஹனிமூன், உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பாப்பா கூட இருக்கா, அதுவும் இந்த குழந்தை பாப்பாவே ஹனிமூனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எங்களோட செகண்ட் ஹனிமூன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜின்னு இருந்துட்டு சிரிக்கிறாரு. ஐயோ நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப லக்கி தெரியுமா, இந்த மாதிரிலாம் இந்த ஹோபி இருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்டி நான் இருக்காம என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்போ கையப்பட்டு இழுக்கிறாங்க. ஏன்னா எடியோ எட்ரா ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நைஸாக இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு கூட பரவாயில்ல, ஆனால் இவங்க 2 பேர் நீங்கள் எதுக்குடா இங்கே வர்றீங்க, சொல்லு டே அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து பார்க்காங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாது, நாங்கள்லாம் மேரேஜ் ஆனவங்க, நீங்கள் வெறும் என்கேஜ்மெண்ட் தானே உங்களுக்கு ஆயிருக்கு, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன அடுத்த மாதம் மேரேஜ் ஆக போகுது, நாங்கள் இப்போவே கொஞ்சம் ரிஹர்சலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணடிக்கிறாங்க. இங்கே இருந்துட்டு இங்கே ஜிமின் இருந்துட்டு இதே இங்கே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தொடை சொல்கிறாங்க. ஐயோ வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அவங்க எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டீ இருந்துட்டு ஒரு கண்ணை கட்டுறாங்க. அப்படியே அவங்க இருந்துட்டு ஓகேங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, ஜேகே ஒரு நிமிஷம் என் ரூமில் மட்டும் ஒரு பொருளை மட்டும் விட்டுட்டு வந்துட்டு வாடா, எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாடா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நான் எதுக்கிட்டி வரணும், நீயே போய் எடுத்துகிட்டு வாடி, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே இருந்துட்டு ஓகேங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ அவங்களும் அந்த ரூமில் போயிட்டு என்னென்னமோ ஒயின் வந்துட்டு தேடுற மாதிரியே சீன் போட்டுருக்காங்க. என்னடி ஆச்சு, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கேயோ வச்சேன், எங்கேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஃபோன்லேருந்து ஒரு சவுண்டு வருது. வாட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபோன் தானே எடுக்கணும்னு நினச்சேன், ஃபோன் என் கையிலே தான் இருக்குது, அட லூஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மண்டையில் கட்டுறாங்க. வயலுக்கு சிரிச்சுட்டு இடத்துல ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே அவங்க போக அந்த பிளேஸே அவ்வளோ மாறி இருக்குது. பார்த்தா அங்கங்கே என்னென்னமோ கலரிங் எல்லாமே லைட் செட்டப் அப்படி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. வயன் என்னடி இது, நாங்கள் என்ன வேறு பிளேஸ்க்கு வந்துட்டோமா, இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அங்கே தான் அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னது இப்படி பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டான்ஸ் மூடை க்ரியேட் பண்ணலாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சாங்கை போட்டு விடுறாங்க. அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க கூட நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம இதில் வந்து நம்ம நம்ஜியே இருந்துட்டு அழகாக அவங்க அப்பா பேரண்ட்ஸ் கூட நின்றுட்டு ஆடிட்டுருக்காங்க. அப்படியே ஆரம் வந்துட்டு நம்ஜியை கையில் வச்சுட்டு அப்படியே ஜின்னு கூட அவ்வளோ ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இங்கே ஹோபியை பார்த்தோம்னா ஹோபியும் அப்படியே ஒயினா அவ்வளோ லவ்வோட கண்ணு அவ்வளோ ஸ்பார்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இதில் அழகாக அவங்களுக்குள்ள அவ்வளோ ரொமான்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அப்படி அந்த ரொமான்ஸோட அவங்க அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம
வேறு யாரும் இல்லை, ஹோபியும் சரி சுகாவும் ஜிமினும் இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இங்கே சுகா இருந்துட்டு அப்படியே ஜிமினை அங்கங்கே டச் பண்ணி ஆடுறாங்க. ஜிமின் வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துகிட்டு விடுறாங்க. பட் சுகாவா அப்படியே டச் பண்ணிவிட்டு ஏன்டா இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேறு ஏதோ ஒரு கணக்கு போட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினுக்கும் அது நல்லாவே புரியுது. ஜிமின் வந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு அது கூட கம்பெனி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போது தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவும் அப்படியே தயாங்கையோ பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தயாங்க இருந்துட்டு லைட்டாக அப்படியே அந்த ஹேண்ட்ஸை எடுத்து அவரோட ஷோல்டரில் ஒன்று ஹிப்பில் ஒன்று வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹிப்லேயும் கையை வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது அவங்களோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே அவங்களுக்கு மேலேயே தான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ சாங் அவ்வளோ அழகாக மெலீஸாக போகுது. இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கை லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படியே பேக் ஹக் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஜங்குக்கும் அதை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே அவ்வளோ லவ் தெரியுது. இப்போது அப்படியே இருந்துட்டு காதுகிட்ட வந்து வி கோயிங் டு பி பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜேகேக்கா எதுவும் கேட்கல, சாங் போய்ட்டுருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் இன்னும் அப்படியே காதுகிட்ட வந்து வி ஆர் கோயிங் டு பி அ பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜேகேவா அப்படியே பிளாக் ஆகி பார்க்குறாரு. இப்போ இருக்கிற எல்லா பர்சனும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் இது பண்ணி பக்கத்தில் அந்த பார்ட்டி வேர்லாம் இருக்கும்போது அந்த பார்ட்டி பேப்பர்லாம் அதெல்லாம் எடுத்து அப்படியே இது பண்ணுறாங்க. நல்ல சவுண்டில் இது வருது. ஜேகேவா தயா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்துட்டு ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 4 months அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 4 monthsா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. என்ன அப்போ இது தப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஜேகேவா அப்படி கேட்டோன்னே அப்படியே தேவை சிரிச்சிட்றாரு. ஆமாம் நீ ஜிம்முக்கு போகிறதுனால உனக்கு தப்பாக வந்துருச்சுன்னு தானே நினச்சிட்டு இருந்த, இது தப்பே இல்லை, நீ அப்பா ஆக போகிற, நானும் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜேகேக்கா அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு வருது. இதை பார்த்தோன்னே அப்படியே டேக்கும் அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ஹெட்டை வந்து 2 பேரும் அவங்கவுங்க ஃபோர்ஹெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. தேவா அப்படியே கண்ணை கருத்துட்டு ஏன்டா அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ மட்டும் ஏன் அழுகிற, எப்போ உனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உனக்கு அன்றைக்கி பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அதில் வந்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தோம்ல, அந்த காயை கிட்னாப் பண்ணிட்டு போய். ஆமாம், அப்போ இவங்கி கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னான். நான் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இது உனக்கு இவ்வளோ அழகாக நம்ம இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டில் சொல்லணுமேன்ட்டு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. தேவா இப்படி சொல்லோன்னே ஜேகே இருந்துட்டு அப்படியே ஜெஸ்ட்டில் போட்டு அடிக்கிறாரு. அவர் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணுறாங்க, கிளாப்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே வீடியோ கால் எடுக்குது. அவங்களா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான், அங்கே ஜேகேவோட அப்பா அம்மாவும் இருக்காங்க. என்னடா ஜேகே தெரிஞ்சிருச்சா, ஐயோ எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிட்டே சந்தோஷமாக இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. என்ன உங்களுக்கும் தெரியுமா, அப்போ இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, எனக்கு மட்டும்தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. இதுக்குள்ள கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரிடா, நான் எவ்வளோ மந்த்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், 4ன்னு சொல்லியிருப்பேன். சாரி 3 months தான். ஓகே 3 months ஓகே 4 monthsலாம். ஏன்னா கணக்கு போட்டு பார்த்தா 4 months வராது, 3 months தான் வரும். ஏன்னா அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த 2 monthsல தானே இது பண்ணியிருப்பாங்க. ஓகே அது போக போக அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ இருந்துட்டு ஜிகே வந்துட்டு இப்போ எனக்கு மட்டும் தான் தெரியல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். மண்டல் லூஸ் கையில் உனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மண்டையில் கட்டுறாங்க. இருந்துட்டு அப்படியே கட்டினோன்னா ஜெக்கே இருந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. இருந்துட்டு ஐயோ மறைக்கிறாங்க. சரி நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள், நான் என் பேபி தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நாங்கள் பண்ணணும், நீங்கள் வேணால் இங்கே இருங்க, நாங்கள் வேணால் போகிறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸ்க்கு போகிறாங்க. இப்போ டேவும் ஜேகே வந்தால் அழகாக அந்த கப்பல் கிட்ட அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, அந்த டைட்டானிக் போஸ் தெரியுமில்ல, அந்த மாதிரி இடத்துல அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமாடா, நான் அப்பா ஆக போகிறேன், நீ டேடா ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ஆனால் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எனக்கு அது தெரியவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் 3 months ப்ரெக்னென்ட்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க.
தேவா அப்படியே கேட்டோடனே ஜேகே இருந்துட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட்டில் போட்டு அடிக்கிறாங்க. டீச்சர் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை கணக்கு போட்டு பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணல 7 hours அப்போவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் ஓய் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறான் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அதுவும் ட்வின்ஸ் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது டே இருந்துட்டு அப்படி சொன்னோன்னே ஜேகே இருந்துட்டு பார்க்குறாங்க. என்ன ஆமாம் ட்வின்ஸ் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க 2 பேரும் பண்ணதுக்கு ட்ரிபிள்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேடா. அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட அந்த லவ்வை அவங்க குழந்தைக்கும் கொடுத்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த இடத்துல நின்றுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹக் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 1 வீக்கும் அப்படியே ஜேகேவை போட்டு தாங்குன்னு டே வந்து தாங்குறாங்க. ஃபஸ்ட்டே தாங்கும் போதெல்லாம் ஜேகே இருந்துட்டு ஐயோ எதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியாமல் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்னாப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் அவருக்கு புரியுது ஏன் டே இருந்துட்டு அந்தளவுக்கு தாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. இந்த 1 வீக் அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருக்க எல்லா கப்புள்ஸும் அவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து அப்படியே யூங்மின்னு அழகாக வந்து ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ப்ரப்போசல் நீல் டவுன் பண்ணி அங்கே எல்லாருமே சேரப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய 5 star ஹோட்டலில் அப்படியே அழகாக நீல் டவுன் பண்ணி will you marry me அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே டியரி ஈஸரை பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அங்கேயே ரிங்லாம் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கடா. இப்போது அப்படியே ஒரு எத்தனை மந்த் 7 months ஓகே 7 months போகுது. இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்படியே தேவா அலறிட்டுருக்காரு. அவரோ கத்தி அழுதுட்டுருக்காரு. அப்படி அழுதுட்டுருக்காரு. ஐயோ ஜேகே ஒன்றுமில்ல டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இவங்க பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இதே பார்த்துட்டு தாண்டா இருக்கும் ஏன்டா நீ வேற அவனே போடுற கொஞ்சம் தைரியமாக இருக்கா நீ எதுக்கு இந்த கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஜேகேவா அப்படியே வலியை பொறுத்துட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. இங்கேயா ஜேகேக்கும் சேர்த்து டேதை கடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கடைசியில் ஜேகே இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு கத்துறாங்க. கத்திட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. ஜேகே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கணத்தை வந்து பேக் பண்ணுறாங்க. ஒன்றுமில்லை இங்கே பாரு அவனுக்கு கொஞ்சம் எனர்ஜி இதாகிருந்தனால இது பண்ணியிருக்கான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாப்பா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டேக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. தேவா அப்படியே பாப்பாவை பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்காள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டா அழகாக இருக்கான் அப்படியே ஜங்குக் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்துட்டு அழகாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு கான்சியஸ் வந்துடுது. அவர் வந்துட்டு அப்படியே பேபி பார்க்குறாரு. அப்படியே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்படியே பேபி கொண்டு வந்து டே தான் கொடுக்குறாரு. டே கொடுத்தோன்னே ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு அழகாக இருக்கான்ல உன்ன மாதிரியே இருக்கான்டா. இல்லை உன்ன மாதிரி தான் இருக்கான் பாரு அந்த 2 கண்ணு அப்புறம் அந்த பன்னி ஸ்மைல். டே அவனுக்கு பல்லே வரல அதுக்கப்புறம் எப்படிடா பன்னி ஸ்மைல். இல்லை அவன் சிரிச்சான பன்னி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவன் சிரிச்சான பாக்ஸி ஸ்மைலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஸ்மைலுக்கு சண்டை போட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா வயன் வந்து ஒரு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இங்கே ஜிமினுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜின்னுக்கு வந்து 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இங்கே எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே ஜிமினுக்கா என்னமோ மாதிரி வாமிட் வர ஆரம்பிக்குது. அஷோ இங்கே இன்னொரு ப்ரெக்னெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினா அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இவங்க இருந்துட்டு என்ன ப்ரெக்னெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஹெட் நோட் பண்ணுறாங்க. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இருந்து எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே ஜேகே இருந்துட்டு குழந்தைய கையில் தங்கிட்டு இருக்காரு. அப்படியே டே இருந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே ஃபோர்ஹெட்டில் ஒரு அழகாக ஒரு பிக் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் வந்து கொடுக்குறாரு ஃபோர்ஹெட்டில். அப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒரு மைல்டான கிஸ் கொடுக்குறாரு. ஜேகே இருந்துட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஜேகே இருந்துட்டு டேயோட கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு அப்புறம் பாப்பா கன்னத்தில் கிஸ் போட்டு அப்படியே அழகாக அவங்க 2 பேர்த்து ஹெட்டையுமே ஃபோர்ஹெட்டையுமே அட்டாச் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டு தயான் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது நான் சொல்லணும்டா. இல்லை நான் தான் சொல்லணும். என்னோட அளவுக்கு நான் லவ் பண்ணுவேன்னு தான் தெரில. ஆனால் நீ ஃபஸ்ட் ஃபெல் ஆனால் நான் ரொம்பவுமே ஹார்டாக ஃபெல் ஆகிட்டேன்டா. இதுக்கு மேலே என்னால் அதுலேருந்து எந்திரிக்கவே முடியாது உன்னோட லவ்லேருந்து.
எப்போவுமே மாறியாதடா, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லிப்ஸில் 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அவங்களா ஐயோ போதும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரைவசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாட்டி விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கடா. ஐ திங்க் இதுவே சூப்பரான எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே நான் சுபம் போட்டு முடிக்கிறேன்டா. ஓகே ஓகேடா ஆர்மீஸ், உங்களுக்கு எல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நான் உண்மையாகவே நினைக்கிறேன். ஓகேடா, ஏன்னா எப்படியோடு கொண்டு வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ இது நிறைய பேசணும்னு சொன்னல, பேச ஆரம்பிக்கலாம். ஓகேடா, இந்த எஃப்எஃப் நான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு என் ஃபஸ்ட் சேனலில் போட்டு அதுக்கு ரொம்பவே நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கடா. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த உண்மையாலுமே அரேஞ்ச் மேரேஜஸ் ப்ரொஃபஸர் நான் போடுறதுக்கு ஐடியாவே எனக்கு சுத்தமாக இல்லை. ஒரு ஒன் ஷாட்டாக கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். பட் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எஃப்எஃப் போடுங்கன்ட்டு. அதனால தான் நான் இந்த எஃப்எஃப் போடணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எனக்கு வந்ததே டீமன்ஸ் லவ் தான் நான் போடணுன்ட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தேன். பட் அப்புறம் நான் ஓட்டிங்லாம் வச்சேன். ஓட்டிங்க்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. சப்போர்ட் மட்டும் ஓட்டிங்க்கு மட்டும் கிடைக்கல. பட் நான் எபிசோட்ஸ் போட்டோன்னே எபிசோடுக்கும் அவ்வளோ சப்போர்ட் கிடச்சி. உங்களோட கமெண்ட்ஸ் அது எல்லாமே உண்மையானு சொல்கிறேன்டா, அது மட்டும்தான் என்னை பூஸ்டப் பண்ணுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இந்த எஃப்எஃப் நீங்கள் அவ்வளோ கொண்டாடினதுக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே என்னோடய தோல்வியிலையும் என்னோடய வெற்றியில் எல்லாத்துலேயுமே இருந்ததுக்கு உங்களுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்டா. தேங்க்ஸ் சொல்லி பிரிக்க வேண்டாம்னு நினச்சாலும் சொல்ல சொல்கிறது தானே. ஓகேடா, இதான் நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சேன். அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட் சேனல்லையும் நான் இந்த எபிசோடெலாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரைக் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு அதுலேயும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வீடியோலாம் டெலீட் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட் சேனலில் போட்டு மறுபடியும் எல்லோரும் ஃபஸ்ட் சேனலில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த சேனலே ஃபுல்லாக யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க. மறுபடியும் இருந்துட்டு நான் செகண்ட் சேனலில் போட்டோன்னே அதே மாதிரி செகண்ட் சேனல்லையும் வந்து அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தேன் எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும். லவ் யூ லாட்ஸ்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எஃப்எஃப் இந்த பிஎல்ல. இது அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் தான். சும்மா தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். ஓகே, அதனால தேங்க்ஸ் எடுத்துறேன். என்னை இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்குடா. லவ் யூ ஆல். அவ்வளோதான்டா சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் டீமன்ஸ் லவ் அப்சஷன் வந்து நான் நாளைக்கு போட்டுறேன். ஓகேடா, நாளையிலேருந்து அதுவும் ஒரு 5 எபிசோட்குள்ளேயே நான் முடிக்கணும்னு. 5 எபிசோட்ஸ் வருமா இல்லை அதுக்கு மேலே போகுமான்னு எனக்கு தெரியல. பட் 5 எபிசோட்ஸ்லேயே முடிக்கணும்னு தான் நான் நினச்சி வச்சுருக்கேன். நீ பார்க்கலாம்டா. ஓகே, இந்த எஃப்எஃப் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. நானும் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியலேன்ட்டு இல்லை, எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் மிஸ் பண்ணுறேன்டா. இதுக்கு மேலே கதையை இழுத்துட்டு போக முடியாது. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஓகேடா மீஸ், பை. லவ் யூடா, டேக் கேர்.